உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்காதது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். அப்ப கருவியா காய் நகர்த்தும் அளவிற்கு திருமாவளவன் பலவீனமானவராக இருக்கிறாரா நான் கேட்கிறேன். அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா? அப்போ மரியாதைக்குரிய அம்பேத்கர் பெயரை பற்றி என்ன காய் நகர்த்தினானா, காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அளவிற்கு தான் நான் பலவீனமானாக இருக்கிறேன் சொல்கிறாரா? இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா, இல்லை என்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால் இந்த பக்கம் சாய்ந்து விட்டார். இன்னும் முதலமைச்சர் கூட கவலைப்படாதுங்க, உங்களது தலைவர், நம்ம எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர். எப்படி மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பி வைத்தார்களோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கவலைப்படாதுங்க, அனுப்பி வைத்திருக்கணும். ஸ்டாலினுக்கு பயந்து தானே இன்னைக்கு அம்பேத்கரை அவர்கள் ஆராதிக்க மறுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதனால 2 பேருமே தவறிழைத்தவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.